Hello everyone, welcome back to my channel. This is Veera from the Cossy Palette. இன்னைக்கு வீடியோவில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் அடுத்த ஸ்டெப் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? தென் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் பிஃபோர் தேட் நம்ம தியரட்டிக்கலாக ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது வீடியோ கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் ஒரு குட்டியாக ஒரு மேக்கப் லுக் பண்ணிகிட்டே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். ஓகே, இந்த லுக்குக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா அதையும் நான் சொல்லிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லும்போது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மேக்கப் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. Now to the topic. நீங்கள் ஏன் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இஸ் இட் பிகாஸ் இஃப் யூ ஆர் ரியலி பேஷனேட் அபவுட் மேக்கப், ஆர் இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மாதிரியான ஒரு ஹைஃபை லைஃப், பென்ஸ் காரு, BMW, ஒரு வீடு, இந்த மாதிரிலாம் நிறையா மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டுட்ருக்காங்க இல்லையா, அதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளும் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் இந்த மேக்கப் ப்ரொஃபஷனை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கோங்க. இஃப் யூ ஆர் பேஷனேட் அபவுட் மேக்கப், அதை வச்சு உங்களுக்கு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தென் இட் இஸ் ஃபைன். பட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ரீல்ஸு அதெல்லாம் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ரீவிசிட் யுவர் டெசிஷன். அது நான் ஏன்னு சொல்கிறேன். ஒரு விஷயம் நம்ம அதை பிடிச்சி போய் பண்ணல அப்படின்னா அதோட 100% எஃபர்ட் நமக்கு கொடுக்க முடியாது. அண்ட் இப்போ இருக்கிற டைமில் நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. இனிஷியலாக இது இன்ஜினியரிங் கோர்சஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அப்புறம் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு 10 மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனாங்க, அண்ட் இப்போ வீட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவாக இருக்கிற வேர்ல்டில் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் தனியாக ஷைன் பண்ண முடியுன்றது ஒரு விஷயம். இப்போது நிறைய பேர் மேக்கப் எடுக்கிற நிறைய பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கெரியர் பிரேக் இருக்கிற ஒரு மாம், ஆர் ஆஃப்டர் டெலிவரி 9 to 7 ஜாப் நம்ம ஜாயின் பண்ணால் குழந்தைங்க பார்த்துக்க முடியாது. அதனால் இந்த மேக்கப் பண்ணோம் அப்படின்னா இது ஈஸியாக 1 வீக் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆர்டர்ஸ் வந்த ஃபஸ்ட் ஆர்டர்லேயே நமக்கு தௌசண்ட்ஸில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா பேர் இதில் குதிக்கிறாங்க. அது தப்புன்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் அது எல்லாமே தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஒரு விஷயம். நீங்கள் இப்போது நியூ மாமாக இருக்கீங்க, ஆர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, டெலிவரிக்கு அப்புறம் சரி நம்மளும் மேக்கப் கற்றுக்கலாம், எனக்கும் மேக்கப் பிடிக்கும், நானும் இதை கற்றுக்கிட்டு பிஸ்னஸாக பண்ண போகிறேன், ஏன்னா குழந்தையும் நம்மளால் பார்த்துக்க முடியும், அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தென் ஓகே. பட் இதில் கொஞ்சம் ரிஸ்க்குன்னு இருக்குது. ரிஸ்க்குன்னு நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட சவுத் இண்டியன் பிரைட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் பிரைடல் தான் இருக்கும். இப்போனால் 10ல் ஒரு பிரைடு தான் 7 மணி முகூர்த்தமே இருக்கும். மீதி எல்லாருமே ரொம்ப ஏர்லியாகவே வச்சுக்குவாங்க. ஸோ ஏர்லியாக வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு 4-4:30 முகூர்த்தம் அப்படின்னா நீங்கள் அந்த வென்யூவில் ஒரு 1 o'clock இருக்கணும், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours மேக்கப்புக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் முந்தின நாளே போயிட்டு பிரைடோட பிளேஸில் ஒரு மண்டபமில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லாத டைமில் உங்களோட கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியை யார் பார்த்துப்பா? அதுக்கெலாம் வீட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கா? ஆர் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் பிரைடெல்லாம் போகிறதுக்கு உங்கள் வீட்டில் யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இல்லையா? இது எல்லாமும் நீங்கள் பார்த்துக்கணும். பிகாஸ் நம்ம என்ன தான் பேசினாலும் இன்னும் சில வீட்டில் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் பிரைடெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் இன்லா யாராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க தான். ஸோ அவங்கள உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியுமா? கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா எஸ், யூ கேன் டேக் அப் மேக்கப் கோர்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவுட் ஸ்டேஷனும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களை ஒரு லொக்கேஷனுக்குள்ளேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்க முடியாது.
நான் வந்து இப்போ நீங்கள் வந்து ஈரோடு ஆர் சேலம் அப்படின்னா நான் அங்கே இருக்கிற பிரைட்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. இனிஷியலாக வந்து நீங்கள் அவுட் ஸ்டேஷன் போய் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அதனால் அவுட் ஸ்டேஷன் அண்ட் ஏர்லி மார்னிங் பிரைடல் இது எல்லாமே உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமான்றதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு மேக்கப் கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து இது ஒரு நெகட்டிவாக நான் சொல்லலை, ஒருத்தங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணணுன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் இதெல்லாம் யோசிக்காமல் உங்களோட ஹார்ட் ஏர்ன் மணியை ஒருத்தர்கிட்ட கொடுத்து கிளாஸஸ் கற்றுக்கிட்டு உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்லாம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு ஆர்டர் வருது, அந்த டைமில் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏர்லி மார்னிங் பிரைடல் அதெல்லாம் அலோவ் பண்ணல அப்படின்னா அது இன்னுமே வந்து டிசப்பாயிண்டடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே யோசிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இன்னுமே வந்து ஸ்மூத்தான ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக வந்து முக்கியம்தான். தட் டு இஃப் யூ ஆர் மேரிட் அண்ட் இஃப் யூ ஹேவ் கிட்ஸ், அஃப்கோர்ஸ் உங்களோட அட்லீஸ்ட் உங்களோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்டாவது இருக்கணும். ஏன்னா நீங்கள் இல்லாத டைமில் குழந்தைங்கள அவங்க வந்து பார்த்து மேனேஜ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்கள் மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்க, அண்ட் உங்கள் வீட்டில் சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, உங்களால் வந்து கிளாஸஸ்லாம் போய் மேனேஜ்லாம் பண்ண முடியுன்ற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்க. இப்போது உங்களோட ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம்? ஆப்வியஸ்லி இப்போ வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் தான் வந்து நிறைய பேர் ஆக்டிவாக இருக்காங்க பிஸ்னஸில். அதனால் வந்துட்டு நீங்கள் தாராளமாக உங்களோட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு உங்களோட லோக்காலிட்டியில் எவ்வளோ பேர் ப்ரைடல் சொல்லித்தராங்க ப்ரொஃபஷ்னல் கிளாஸ் அப்படின்றத வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 ப்ரொஃபைல் நீங்கள் தேடி வச்சுக்கோங்க. ஒரு 10 ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் தேடி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஆர்டிஸ்டோட ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்கும்போது அவங்க ரியல் பிரைட்ஸுக்கு மேக்கப் போட்டிருக்கணும். அதுதான் வந்து பெரிய விஷயம். பிகாஸ் இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸஸ் எடுக்கிறன்ற இதில் வந்து வெறும் மாடல் போர்ட்ஃபோலியோ மட்டுமே இருக்கும். ஆர் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரியே ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் இது எல்லாம் மட்டும்தான் இருக்கும். பட் ரியல் பிரைட்ஸோட ஃபோட்டோ ஆர் வீடியோ எங்கேயுமே இருக்காது. அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். அண்ட் அந்த ஆர்டிஸ்டோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அட்லீஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு 3 to 5 years இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 to 5 years இருக்கிற மாதிரி ஆர்டிஸ்ட்கிட்ட நீங்கள் போகும்போது அவங்க வந்து ஒரு ரியல் டைம் இன்சிடெண்ட் அவங்க சொல்லுவாங்க. ஆர் இப்போ உங்களுக்கே தெரியும் நிறையா வந்துட்டு சவுத் இண்டியன் வெட்டிங்கில் வந்து இந்த மாதிரி முகூர்த்தமுக்கு முன்னாடி சீரு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ சில டைம் வந்து ஒரு 1 hour தான் வந்து மேக்கப்புக்குள்ளே டைம் கொடுப்பாங்க. இப்போ அந்த 1 hourல வந்து நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும், எவ்வளோ ஒரு குவாலிட்டியோட ஒரு மேக்கப்பை கொடுக்க முடியுன்றது அது ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருந்தா தான் தெரியும். பட் இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க கிளாஸ் போகிறாங்க, ஒரு ப்ரொஃபஷனல் கிளாஸ் ஒருத்தவங்க கிட்ட கற்றுக்கிட்டு அவங்க இன்னொருத்தங்களுக்கு ப்ரொஃபஷனல் கிளாஸ் கற்றுத்தராங்க வித்தின் ஒரு 3 to 6 monthsலேயே. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த அளவுக்கு ரியல் பிரைட்ஸோட ஃபேஸில் மேக்கப் போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். அண்ட் அவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணாங்கன்றது உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த தப்பு நீங்கள் அடுத்த வாட்டி பண்ணாமல் இருப்பீங்க. ஆர் அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதும் தெரியும். அதனால் ஒரு ஆர்டிஸ்டோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பேஜில் போயிட்டு எவ்வளோ வந்து ரியல் பிரைட்ஸுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க அதையும் வந்து நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ பிலாங்ஸ் டு சவுத் இந்தியா, லைக் தமிழ்நாடு ஒரு ஆந்திரா அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட் கிளாஸஸ் எடுப்பாங்க இல்லையா, அங்கே போய் கற்றுக்கோங்க பிகினராக இருக்கும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து துபாய் ஆர்டிஸ்ட் கிட்ட, ரஷ்யன் ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லார்கிட்டையுமே போய் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கோர்சஸ்லாம் பண்ணி உங்களோட மேக்கப்பை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்க முடியும். பட் இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, மேக்கப் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து சவுத் இண்டியன் ஃபேஸ்க்கு தான் வந்து மேக்கப் போடுவீங்க கரெக்டாக. உங்கள் லொக்காலிட்டிக்கு கிடைக்கிற கிளைண்ட்ஸ்க்கு தான் வந்து நீங்கள் மேக்கப் போடுவீங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லித்தர ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் போகும்போது தான் அந்த கிளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இனிஷியலாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நார்த் இந்தியாவிலலாம் போய் படிச்சுட்டு வராங்க. அது நார்த் இந்தியாலாம் படிக்கிறது தப்பு கிடையாது. பட் இனிஷியலாக நீங்கள் வந்து உங்களோட ரீஜியனில்
உங்களோட எந்த மாதிரி ஆர்டர்ஸ் வருமோ அந்த மாதிரி ஸ்கின் டோனுக்கு யார் சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் தாராளமாக வந்து பிரேசிலியன் ஆர்டிஸ்ட், ரஷ்யன் ஆர்டிஸ்ட் யார்கிட்ட வேணாலும் போய் கற்றுக்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து ரஷ்யன் பிரைடு, பிரேசிலியன் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப் எல்லாமே போட்டுட்டு கற்றுட்டு வந்தாங்கனாலும் நம்மளோட சவுத் இந்தியாவில் பிரைட்ஸ் கேட்குற ஒரே விஷயம் மேக்கப் இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. வெரி சட்டில் அந்த மாதிரி மேக்கப் தான். ஸோ நீங்கள் வந்து பேஸில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வந்து எப்படி வேணால் டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் 1000 rupees 2000 rupeesக்கெல்லாம் வந்து ஹெச்டி மேக்கப் சொல்லித்தராங்க. நம்ம வந்து அங்கே போய் படிச்சுட்டு வர நிறையா பேருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லோரும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறாங்க, நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிளாஸஸில் போய் சேர்ந்து படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒரு ரியல் பிரைடை கொடுத்து இவங்களுக்கு மேக்கப் போடுவாங்களான்னு கேட்டால் ஒரு சில பேருக்கு வந்து அந்த கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறதுல கூட ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இல்லை. அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் பார்க்கணும். நம்ம இப்போ 2025 இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் இதுன்னு நிறையா வந்துருச்சு. ஒருத்தங்க வந்து ஒரு 1000 rupees 2000 rupeesக்கு ஹெச்டி மேக்கப் சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். அவங்க பிஸ்னஸை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக போடுறாங்கன்றது இப்போவும் நம்ம புரிஞ்சுக்கல. 2025லேயும் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒருத்தங்க போடுற ப்ரொமோஷனல் வீடியோவை வச்சு நம்ம வந்து அதை டிசைட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கிளாஸ் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப கஷ்டம். அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரீங்க. பட் ஆனால் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஒரு பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் போடுறது கூட கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட காசும் வேஸ்ட்டு, உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் எல்லாமே வந்து வேஸ்ட்டு. அண்ட் அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு ஆர்டிஸ்ட்கிட்ட போய் கற்றுக்குவீங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட்கிட்ட போய் கற்றுப்பீங்க. ஸோ இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தீர விசாரித்து ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போய் ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்களோட பேஸை வந்து பில்ட் பண்ணிட்டு வந்தாலும் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. அண்ட் ஒன்ஸ் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பட்ஜெட் என்னன்றதையும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கிளாஸ் போய்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கீங்க, சைடு ஹஸ்லாக இதை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட உடனே வந்து இதை கற்று முடிச்சுக்கிட்டு உடனே உங்களோட மெயின் ஜாபை விட்டுட்டு மேக்கப்புக்கு வந்து குதிச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் படித்து முடித்து அடுத்த மாதத்துலேருந்தே நீங்கள் வந்து லேக்ஸில் ஏர்ன் பண்ண போகிறது கிடையாது. சில டைம் புக்கிங்ஸ் வரும், சில டைம் புக்கிங்ஸ் வராது. ஸோ நீங்கள் அதையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் சோர்ஸாக வச்சுட்டு கூட நீங்கள் சைடில் மேக்கப் கற்றுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் மேக்கப்லாம் கற்றுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் தரும்னு நினைக்கும் போது நீங்கள் உங்களோட மெயின் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேக்கப்பை ஃபுல் டைமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டீமோட்டிவேட் ஆகிடக்கூடாது எந்த இடத்துலையும். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு 10 பேர் கூட கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 பேர்த்தில் ஒரு 4-5 பேர் அதை ஃபுல் டைமாக பண்ணுவாங்களா இருக்கும், நீங்கள் வந்து பார்ட் டைமாக பண்ணுவீங்களா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க அதிகமாக ஆக்டிவாக இருக்கிறனால சோஷியல்ஸில் வந்து அதிகமாக ஃபாலோவர்ஸ் வரும், ஒரு அதிகமாக ஆர்டர்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்கள் டீமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. பிகாஸ் அவங்க ஃபுல் டைம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இது ஒரு சைடு ஹஸ்லாக பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு தாட் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் பாசிட்டிவாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நான் வந்து முன்ன சொன்ன மாதிரியே தான் இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு ஆகிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து மேக்கப் கற்றுக்கிட்டு அவங்கள விட எப்படி நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும், உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போக முடியுன்ற ஒரு கிளாரிட்டியும் வந்து உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்.
அதே மாதிரி மேக்கப்பை வந்து நீங்கள் சைடு ஹஸ்லாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளைண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஏன்னா ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து நெகோஷியேட் பண்ணி பார்கெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக வந்து நோ சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இனிஷியலாக ஆர்டர்ஸ் கிடைக்காத டைமில் எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நமக்கு பண்ண தான் தோணும். பட் நீங்கள் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிராண்டுக்குன்னு ஒரு குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டை வச்சுக்கோங்க. அதிலிருந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பட் ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப சீப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான். அதனால் உங்களோட பிராண்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணுங்கிறது அவசியம். ஸோ ஒன்ஸ் மேக்கப்லாம் நீங்கள் வந்து கிளாஸ்லாம் போய் கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருங்க. நிறையா வந்து மாடல் ஷூட்ஸ்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட பேஜ் வந்து நிறைய பேத்துக்கு ரீச் ஆகி உங்களுக்கு வந்து புக்கிங் வரும். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா படிச்சுட்டு உங்களோட பிஸ்னஸை எந்த அளவுக்கு வளர்த்திக்கலான்றதை மட்டும் யோசிச்சுட்டு வாங்க. டோன்ட் ட்ரை டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் தேர். பிகாஸ் அவங்க எல்லாருமே வந்து உங்களோட காம்படிட்டர்ஸ். அவங்களும் வந்து உங்களை அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக நினச்சி யூ மே திங்க் தட் யூ கேன் மேக் ஃப்ரெண்ட்ஸ். பட் அவங்க வந்து உங்களை காம்படிட்டராக தான் நினைப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் படித்த கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே. அதனால் டோன்ட் ட்ரை டு மேக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போங்க, படிங்க, லேர்ன் பண்ணிவிட்டு வாங்க. அதை வச்சு உங்களோட பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலான்றதை மட்டும் யோசிங்க. நாட் எவ்ரி ஒன். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே கிளாஸ்க்கு போகிறீங்கன்றது வேறு, அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறதுன்றது வேறு. நான் எல்லாருமே அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு சிலர் இருக்காங்க, நீங்கள் ஃப்ரெண்டாக நினச்சாலுமே அவங்க வந்து காம்படிட்டராக தான் நினைப்பாங்க. ஏன்னா வந்து we are just human. ஓகே. மீன்வைல் நான் வந்து ஐலைனர் மட்டும் போட்டுட்டு வந்தேன். பிகாஸ் பேசிட்டே ஐலைனர் போட முடியாது, அதனால. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் மேக்கப் படித்து முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட் எனஃப் டு ஹேண்டில் தட் பிரைட். அட்லீஸ்ட் ஒரு பிரைட்ஸ் மெய்ட். எனக்கு வந்து என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு வந்து உங்கள் மேலே நீங்களே வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் கற்றுக்க போகிற ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து நீங்கள் வெளியே வரும்போது அடுத்த நாளே வந்து உங்களுக்கு ஒரு பிரைடல் கிடைச்சாலும் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு மேக்கப் போடுற அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸை வந்து வளர்த்துருக்கணும். அஃப்கோர்ஸ் அது எல்லாமே வந்து உடனே வராது. இட் நீட்ஸ் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். அது எல்லாமே வேணும். பட் இருந்தாலும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் தான், நம்ம வந்து பண்ண முடியும், நம்ம பண்ணிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் எஸ், ஃபைனலி நம்ம வந்து மேக்கப்பும் முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.